என்னங்க இது இவ்வளவு லேட்டா வர்றது? இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெரியும் இல்லையா? தெரியும் பிரியா. ஆனா என்ன? நான் கொஞ்சம் லேட்டா போன் பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவுக்கு ராஜ்மஹல் ஏதோ பார்ட்டி இருக்கா? அப்படியா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் பொண்ணு போச்சு. சோ ஸ்வீட். ஒண்ணு பண்ணலாம், நீ எப்படி ரெடி ஆயிட்ட? ரெண்டு பேரும் ஜாலியா வெளியே போய் ஹோட்டல் சாப்பிட்டு வந்துடலாம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. அங்க வெறும் உப்பு காரம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காரருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். May I come in, sir? அடே விஜய், வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். உன்னை தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஊட்டியில சீசன் ஆரம்பமாயிடுச்சு. அங்க இந்த ஃப்ளவர் ஷோ, போட் ரேஸ் எல்லாம் நடக்கும். அங்க நடக்கிற முக்கியமான விஷயத்தை போட்டோ எடுத்து இங்க அனுப்புறேன். இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படுறேன். என்னங்க கல்யாணம் ஆனா எல்லாரும் ஹனிமூனுக்கு போவாங்க. நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? நம்மளே எங்கேயாவது போலாங்க. சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன்ட்டு. என்ன பாச்சு உனக்கு? ஓஹோ, ஊட்டி குளிருமே நினைச்சு இங்கேயே பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சார், ஊட்டி என்ன குளிரத்தான் செய்யும். பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு போனா கொஞ்சம் சூடா இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதே எனக்கு மறந்து வச்சுப்பா. ஓகே, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டிக்கு போலாம். செலவு பூரா என்ன? அதெல்லாம் எதுக்கு சார்? சார் பேசக்கூடாது. உன் மேரேஜுக்கு இது என் பிரசன்டேஷனா இருக்கு. தேங்க்யூ சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் இதயத்தை செதுக்கிட்டு இருக்கேன். என்னங்காச்சு? வலிக்குது. வலிக்குதா? என்ன உன் இதயம் தானே என் இதயம். அங்கே கத்தி வச்சு செதுக்குனா இங்க வலிக்காதா? நான் இந்த இதயத்தை எதுக்கு செதுக்குனேன் தெரியுமா? எதுக்கு? இந்த பசுமையான சூழ்நிலையில இது நம்ம காதல் சின்னமா இருக்கட்டும் தான். எங்க நாளைக்கு நமக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் இங்க கூட்டிட்டு வரலாமா? நிச்சயமா. அவன் இங்க வந்து இந்த இடத்தை பார்த்து இந்த இதயம் யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது உன்னோட இதயம் சொல்லுவேன். இது என்னுடைய இதயம் சொல்லுவேன். இது நம்முடைய இணைந்த இதயம் சொல்லுவேன். ஒரு செகண்ட் டார்லிங், உன் இதயத்தை போட்டோ எடுக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உன் இதயம் பிரிச்சு பேசுறீங்களே. ஐ அம் சாரி, நம்ம இதயத்தை போட்டோ எடுக்கிறேன். இந்த பிரியா, உன் இதயத்தோட போட்டோ. தம்பிக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் தான். இத பாருங்க தம்பி, இந்த ஊர்ல கல்யாண போட்டோ, லவ் போட்டோ, குதிரை மேல ஏறின்னு கச்சா முச்சான்னு படம் எடுக்கிறாங்க. நீங்க தான் கிளாசிக்கா, ஆர்டிஸ்டிக்கா இதயத்தை படம் எடுத்திருக்கிறீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். நீங்க விருப்பப்பட்டா இதே ஸ்டுடியோல வேலை பார்க்கலாம். நீங்க என்ன சம்பளம் விரும்புறீங்களோ நான் தரேன்ப்பா. நான் ஏற்கனவே ஒரு பிரஸ்ல போட்டோகிராஃபரா வேலை செய்யறேன். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா வந்து வேலை செய்யறேன். நான் வரேன் சார். வணக்கம். பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா ஊட்டிக்கு வந்திருக்காங்களா? அவங்க மட்டும் இல்லைங்க, எங்க பெரியம்மா, அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க. என்னங்க, இன்னைக்கு எங்க பெரியம்மா பொண்ணு ரேஷ்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு நம்ம கூட போய் கலந்துக்கலாம் இல்ல? நம்ம கூட போய் கலந்துக்கலாமான்னு கேட்டேன். சரி, பொண்டாட்டி இப்படி கட்டி பிடிச்சு கேட்டா எந்த புருஷன் வேண்டாம்னு சொல்லுவான். ஓகே. வாட் சிஸ்டர், நாம ஊட்டி வந்தது உன் சலீலாவுக்கு தெரியாது? ஏன் என்ன காணோம்? விஜய்க்கு நிறைய பிசினஸ், he is very busy. இப்போ வந்துருவாரு. ஆண்டே,
பெரிய மனுஷங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்துலயுமே லேட்டா தான் இருக்கணும். தட் இஸ் ஃபேஷன். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, இன்னும் ஒரு பெக் போட்டுக்கிறேன். ட்ரிங்க் பண்ணாதான் நமக்கு திங்க் பண்ண வரும். ஓகே. ஓ காட், தீந்து போச்சு. அக்கா தங்கச்சி 2 பேரும் செம தண்ணி போடுறீங்க. பெருங்குடி பெருங்குடி. கொஞ்சம் இருங்கடி. சாரி, ஜஸ்ட் கம்மியா. அதோ விஜய் வந்துட்டாரே. Hi. How are you? Fine, how are you? I am very, 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 very. பார்த்தாலே தெரியுது. He's my husband, Mr. Vijay. Hi, Vijay. Nice to meet you. You're handsome. Congratulations. Thank you. Come on, Priya. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மி எங்க? அங்கதான் இருக்காங்க. பிரியா, வாமா. வா. ஹாய் ஆண்டி. Hi, Priya. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? I am healthy and wealthy. Hi, Priya. So there you are, huh? How are you? How are you? So Priya, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிஜமாவே பியூட்டிஃபுல்லா இருக்கிற நீ. You look absolutely charming. Hey Reshma, come here. You know something? உங்க அம்மா சொல்லும், சின்ன வயசுல பிரியா ஒண்ணுமே போடாதான். I mean lipstick, jewels எதுவுமே போடாதான். But still she's so beautiful. ஏன் லேட்? அது வந்து அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஹாய் விஜய். ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க உள்ள. ப்ளீஸ் கம். இவங்க எங்க அக்கா ராஜம்மா. ஹலோ, glad to meet you. இவங்க அவங்க மருமக ரோமியோ. ஹலோ. Hi. So you're Vijay. Fantastic. உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். You must be great, but you're rather late. It's all right. நாம எல்லாம் பணக்காரங்க, rich people. எல்லாத்தையுமே கொஞ்சம் லேட்டா தான் செய்யணும். இன்ஃபேக்ட் நான் மேரேஜ் கூட லேட்டா தான் செஞ்சுக்கிட்டேன். Hey Vijay, I got an idea. இந்த லேடிஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது கசகசான்னு பேசிக்கிட்டோம். நாம ஒரு 2 ரவுண்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா பேசுவோம். What do you say? Just a minute. Baby, நீ ஜாஸ்தி தண்ணி போடுறாதே, உன்னை தூக்கின்னு போக முடியாது. மம்மி, டாடி எங்க காணோம், வரலையா? நாளைக்கு போட் ரேஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாருமா. ஏய், வாட் ரேஸ்மா? எல்லாம் காலி பண்ணிட்டு. 1 minute, நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன். காம். பிரியா, இவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. பெருசா 5000 ரூபாயில ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வராம 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். மம்மி, அவர் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த சனியம் பிடிச்ச வேலையை விட்டுட்டு பேசாம ஒரு போட்டோ ஸ்டுடியோவை ஆரம்பிக்கட்டும். நான் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தர மாட்டேனா? So Mr. Vijay, உங்களை மாதிரி ஒரு VIP மீட் பண்றதுல I am very 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 absolutely happy. அரே, உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க man. In fact, உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப எருமையா இருக்குது. அது இந்த பிரைடுக்கு அதுக்கு என்ன சொல்வாங்க, அது பெருமையா இருக்குது. அரே, உங்களை பத்தி ரொம்ப சொல்றாங்க. I say you are supposed to be a big factory owner. கூடி சீக்கிரம் ஒரு கேமரா ஃபேக்டரி ஓபன் பண்ண போறீங்க. Vijay, you are a capitalist. That is இந்த முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க. But உங்க ஐடியாஸ் பூரா சோஷியலிஸ்ட், தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க. That's a very rare combination. I have got an idea. நீங்க லைஃப்ல இன்னும் பெருசா வரணும்னா ஒண்ணு செய்யணும். என்ன பார்ட்னரா எடுத்துங்க. நோ தேங்க்ஸ். ஏன் இதே போதும்ன்றீங்களா? ஐ மீன் என்ன பிடிக்கலையா? இல்ல, சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஆமா, நீங்க இங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு விஷயம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்ன மாப்ள, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட உங்க பெருமையை ஏன் மறைக்கணும்? உண்மையை சொன்னா தப்பா? என்னங்க ஒண்ணுமே பேசாம வரீங்க? எல்லாத்தையும் உங்க அம்மாவே பேசிட்டாங்களே. அம்மா உங்களை பத்தி பெருமையா சொன்னதுல கோவமா? பொய் சொல்றது பெருமையா? நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்க போது இருக்கு. உறவை தேடிக்கிட்டவன் நான். அதான் நீ தேடிக்கிட்ட உறவை பெருசா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் பெரிய பணக்கார பிசினஸ் மேன், கேமரா ஃபேக்டரி வச்சிருக்கேன்னு போய் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பின் எப்படி? நீங்க அப்படியெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி உங்களை பத்தி பெருமையா சொன்னதானே அவங்களுக்கு கௌரவம். அது அவங்க ஆசையா உன் ஆசையா? என்னங்க ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இன்னும் உங்களுக்கு கோவம் தெரியல போல இருக்கு. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? வாங்க கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் பிரியா, நேரம் ஆச்சு, நான் போறேன். போட்டு கொஞ்சம் காப்பியா சாப்பிடுங்க. நானும் உங்க கூட போட் ரேஸ் ஃபங்க்ஷனுக்கு வரேன். இல்ல பிரியா, நீ என் கூட வேண்டாம், உன் அப்பா அம்மா கூட வா.